எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நாய் இருக்கும். அது எந்த டைம் ஆனாலும் எங்க வீட்ல நாங்க வெளில வந்தா, இல்லைன்னா ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சுன்னா, வெளில வந்து எங்க கூட நல்லா சந்தோஷமா பழகும். அந்த நாய் ரொம்ப நாளா காணோம். என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா, யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? இல்ல செத்து போயிடுச்சா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து, எங்களுடைய மைண்ட்ல வந்து அந்த நாய் இல்லங்கிறது மாரியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த நாய் மறுபடியும் வந்திருந்தது. பல காயங்கள் இருந்தது. எப்படி வந்ததுன்னு பார்த்தா, ஒரு ரயில்வே ட்ராக்கோட இத வந்து மனசுல வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருச்சு எங்க வீட்டுக்கு பக்கத்துல. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு." காயங்களையும், வலிகளையும், போராட்டங்களையும், பயங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு தரலாம். இந்த உலகம் நம்மளுக்கு காட்டலாம். ஆனா, நம்மள ஏற்றுக்கொள்றதுக்கும், நம்மளுடைய காயங்கள ஆற்றுறதுக்கும், நம்மளுக்கு சந்தோஷத்த தர்றதுக்கும் கர்த்தரும் அவருடைய சமூகமும் இருக்கு. காட் பிளெஸ் யூ.